என்ன உஷா மௌனம் வருதுமா? என்ன டல் அடிக்கிற? அப்பாவை நினைச்சாதான் இந்த ஆனந்த நினைச்சுக்க அபாரமான சுறுசுறுப்பு வரும். விளையாடாதீங்க, நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். சரி, என்ன ப்ராப்ளம் சொல்லு. நம்ம 2 பேரும் ஜோடியா வந்து இறங்குனது அப்பா பாத்துட்டாரு. அடுத்த பாத்துட்டார? ஏதாவது கேட்டார? இல்ல. நீ ஏதாவது சொன்னியா? சொல்ல மாட்டே. சரியான கல்லூரி மங்க குடும்பம் பாச்ச. ஒருவேளை நம்ம காதலுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சாருன்னா? சரி, எந்த அப்பன் தெரிவிக்கல? அவர் எதிர்ப்பு தெரிவிச்சானா பதிலுக்கு நீ உன் எதிர்ப்பு தெரிவிச்சிட வேண்டியதானே? அவர் இஷ்டப்படி நடக்கலன்னா ஒரு செல்லாத காசு கூட கிடைக்காது. உன்னை உன் காசுக்காக நான் காதலிச்சேன் அட்டி. உங்க அப்பா காசு இல்லாமலே உன்னை என்னால காப்பாற்ற முடியும், தெரியுதா? உங்களுக்கு இவ்வளவு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அப்பா என்ன அவர் தாத்தாவே தூக்கி போட்டு வந்துடுவேன். சரி, கொஞ்ச நேரம் தாத்தா கொள்ளு தாத்தா அப்பா இதெல்லாம் பேசாம கொஞ்சம் இளமையா ஏதாவது பேசுவோமா? சரி, தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா தூக்கி போட்டு வந்துடுவேன். இந்த தங்கச்சியை தூக்கி போடும் போது எனக்கு கொஞ்சம் சொல்லி அனுப்பேன். சரி, கோச்சு பியா உனக்கு தான் தங்கச்சியே கிடையாது. அப்புறம் சார் சார் சூடான சுண்டல் சார். இப்ப நான் உன்னை கூப்பிட்டேனா? காலையில இருந்து வியாபாரமே அவ்வளவு சார், கொஞ்சம் வாங்குங்க சார். ஏன்டா என் காதல கெடுத்தது இல்லாம காலையில செஞ்ச சுண்டல் வைக்கிற எனக்கு? நல்ல சுண்டல் சார், சாப்பிட்டு பாருங்க. சரி சரி. ரேணுகா, ஆனந்த் வந்துகிட்டு இருக்கிறான். நாம போட்ட திட்டப்படி இன்னைக்கு அந்த காரியத்தை முடிச்சாகணும். ஓகே. இந்த ரேணுகா எடுத்த எந்த காரியத்திலையும் தோல்வி அடைஞ்சதே இல்லை. நீங்க கவனமா இருங்க. நீங்க போங்க. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. யாரு நீ? என்ன வேணும்? நான் ஒரு மாடல் கேளுங்க வந்துட்டு இருந்தேன். 2 மாடங்க என்ன வம்பு பண்றாங்க. அது பாருங்க. இப்ப என்ன பண்ணணுங்கிற? உன்னை வீட்டுல கொண்டு விடணுமா இல்ல அவங்கள உதச்சு வீட்டுக்கு அனுப்பணுமா? இல்ல, என்ன வீட்டுல விட்டா போதுங்க. உன் வீடு எங்க இருக்கு? முதல்ல உங்க வீட்டுக்கே போலாங்க. என் வீட்டுக்கு இருக்கு. இந்த அலங்கோலத்துல போனா வீட்டுல பதறிடுவாங்க. கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கிட்டு உடனே போயிடுறேன். பிளீஸ். ரைட், ஓகே. என்ன பாக்குற? வண்டி கூட ஓடியா வர முடியும்? ஓகே, தேங்க்யூ. வாங்க. அடடே, வீடு ரொம்ப அழகா இருக்கே. நீங்க கூட தான் ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க பேர் என்ன சொல்லலையே? ரேணுகா. ஸ்வீட் நேம். மிஸ் ரேணுகா, உங்களை இங்க யாரும் வரவேற்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா நான் பிரம்மச்சாரி. பச்சை தண்ணில இருந்து பலகாரம் வரல இங்க நான் தான் தயார் பண்றேன். வேலைக்காரங்க கூட வச்சுக்கல. அதனால நீங்க சீக்கிரம் புறப்படுறது நல்லது. என்ன அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா நினைச்சுக்க கூடாதுன்னா? இன்னும் என் காதலி தப்பா நினைச்சுக்குவேன். ஓ, லக்கி கேர்ள். ரொம்ப நாள் பழக்கமோ? சச்சா, 4 நாளைக்கு முன்னாடியே கண்ணால பேசிக்கிட்டோம். இப்ப கொஞ்சம் மனசு பேச ஆரம்பிச்சிருக்கு. தட்ஸ் ஆல். ரொம்ப ஓபனா இருக்கீங்களே. மத்தவங்களும் அதே மாதிரி ஓபனா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். கொஞ்சம் இந்த பட்டனை கழட்டுறீங்களா? மேடம், நான் ஓபனா இருக்கணும்னு சொன்னது மனச. புரியுது. அந்த மோடங்கிட்ட இருந்து தப்பிச்ச போது கை கொஞ்சம் சுளுக்கிடுச்சு. அதனாலதான் உங்களை கழட்ட சொல்றேன். அது சரி, இப்ப இதையும் கழட்டிட்டா வீட்டுல ரொம்ப தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க? நோனா, என் ஃப்ரெண்டு வீட்டுல வேற ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு போயிடுறேன். அது வரைக்கும் உங்க ட்ரெஸ் ஏதாவது இருந்தா கொடுங்களேன். அதானே பார்த்தேன். இதெல்லாம் சொல்லாம திடீர்னு பயமுறுத்திட்டீங்களே. கொஞ்சம் எங்கே இருங்க, வரேன். மிஸ் ரேணுகா, இந்தாங்க. தேங்க்யூ. மாடியில ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு. நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். இங்க
நீங்க பீரோல இருந்து சின்ன பெட்டி வரல எங்க தேடினாலும் கிடைக்காது. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல வேற ஷர்ட் தேடினீங்களே, அதைத்தான் சொன்னேன். எல்லா ஷர்ட்டையும் லாண்டரிக்கு போட்டேன். ஆமாமா, இந்த கிளாத் ரொம்ப மெலிசா இருக்கு, அதனாலதான் தேடினேன். சொல்றேன், சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. தேங்க்யூ. ஆனா ஒண்ணே ஒண்ணு குறை. என்ன சொல்லுங்க? சக்கரை போட மறந்துட்டீங்க. ஓ, ஐம் சாரி. இதை வந்துட்டேன். சக்கரை போட்டதாதான் எனக்கு ஞாபகம். ரேணுகா, 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 ரேணுகா. ஆனந்தா, ஆனந்தா, அடடே, இங்கதான் நிக்கிறியா? போன விஷயம் என்னாச்சு? போன விஷயம் தானே ஆனந்தா. நானும் விதவிதமான வேஷங்கள்ல ஊரு பூரா அலசுன்னு அலசி பார்த்துட்டேன். ஒரு பய கூட சிக்க மாட்டேன்ட்டான். செவனேன்னு வந்துட்டேன். அது சரி, பம்பு சாவடிக்கு உனக்கு ஏதாவது விஷயம் கிடைச்சதா? வம்பு கிடைச்சிருக்கு. ஆனா அது சாவடிக்கு வருமா வராதாங்கிறது கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் ஏன் மூடிக்கிட்டு இருக்க? கண்ணை துற. நான் ஏன் கண்ணை சொல்லல, உள்ள ஒருத்தி படுத்திருக்கா. படுத்திருக்காளா? வா வா. இந்த பொண்ணுதான் அன்னைக்கு தோட்டோடு போய் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தா. நிச்சயமா. வேதகிரி, அந்த பொண்ணு எதுக்கா இங்க வந்திருக்கான்னு இப்பதான் புரியுது. வா. எதுக்கு? ஐயா, இங்கதானே இருந்தா, அதுக்குள்ள கடை போட்டா. ஐயா, உள்ள இருக்காளா? வாடா அறிவு கெட்டவனே. எங்க போயிருப்பான்? பிள்ளையா மாதிரி போட்டாளடா. இல்லையா? அவ கண்ணை திறக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கலாம்னு சொன்ன. அவ கதவையே திறந்துட்டு போயிட்டாளாடா. எங்க போயிட போறா? இந்த விட்டு பிடிக்கிற பழக்கம்லாம் எனக்கு வராது. புட்டிச்சா குரங்கு புட்டித்தான். என்னடா